அர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போதுங்க வசிய மை. இது வந்து கருமார்க்கம், அதாவது பச்சிலை இல்லாமல் கரு வச்சு பண்ணுறது. இதை கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிங்க. கருப்பு கோழியோட முட்டையை எடுத்துங்க, நல்லா கருப்பாக இருக்கணும். அந்த கோழியோட முட்டையை எடுத்துங்க, நாட்டுக்கோழி முட்டை முக்கிய ஞாபகம் வச்சுக்கிங்க. நாட்டுக்கோழி, கருப்பு கோழி, அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு மஞ்சள் கருவை மட்டும் எடுத்துடுங்க. அதை வந்து ஒரு செப்பு அல்லது வெள்ளி கிண்ணத்தில் போட்டு அதோட சரியளவு விளக்கெண்ணெய் சேர்த்து வெயிலில் வைத்து நல்லா காய வச்சுருங்க. காய வச்சிங்கன்னா அதோட நல்லா கொஞ்சம் உணர்ந்த மாதிரி தெரியும். பிறகு அதோடு புணுகு சேர்த்து மையாக அரைத்து பூஜையில் வைத்து விநாயகர் மந்திரம் ஒரு நாளைக்கு 1008 தடவை. இதை வந்து அமாவாசை அன்றைக்கி ஆரம்பித்து பௌர்ணமியில் முடிக்கணும். ஒரு நாளைக்கு 1008 தடவை சொல்லணும் மந்திரத்தை. அந்த மந்திரம் வந்து ஓம் சிவா சிவா ஓம் ரீங் அங் ஆதி கணபதியே சர்வ ஜன தன வியாபாரம் வசியமாக ஸ்வாகா. சிவா சிவா ஓம் ரீங் அங் ஆதி கணபதியே சர்வ ஜன தன வியாபாரம் வசியமாக ஸ்வாகா. இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 உருவிடும். அமாவாசைக்கு ஆரம்பித்து பௌர்ணமிக்கு முடிச்சிங்கன்னா இந்த மையானது நல்லா உயிர் பெற்றுரும், அதாவது பவர் ஏறிடும். இந்த மையை அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா போகிற இடத்துலலாம் உங்களுக்கு வந்து செல்வாக்கு நல்லாயிருக்கும். அதாவது உங்கள் பேச்சுக்கு வந்து மற்றவர்களை கட்டுப்படுவாங்க. தொழில் பண்ணுற இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா மக்கள் வருகை நல்லாயிருக்கும். மக்கள் உங்கள்கிட்ட வந்து ஆதரவோடு பழகுவாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த வசிய மையத்தையே பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சிம்பிளானதாங்க. கருப்பு கோழியோட முட்டையை எடுத்து அதில் மஞ்சள் கருவை மட்டும் எடுத்து, மஞ்சள் கருவை மட்டும் வேணும், வெள்ளை கரு இருக்கக்கூடாது. மஞ்சள் கருவை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு வெள்ளி கிண்ணத்தில் போட்டு, வெள்ளி அல்லது செப்பு கிண்ணத்தில் வேணால் போட்டுக்கலாம். விளக்கெண்ணெய் சேர்த்து அதை வந்து வெயிலில் வச்சு காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் அதோட சம அளவு புணுகு சேர்த்து மையை அரைச்சிக்கணும். இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். அரைச்சிக்கிட்டு அந்த மையை வந்து நான் சொன்ன மாதிரி அமாவாசை அன்னைக்கு ஆரம்பித்து பௌர்ணமி அன்னைக்கு அதை செஞ்சு பூஜையை பண்ணி ஒவ்வொரு நாளும் சிறப்பு படையல் வைக்கணும். விநாயகருக்கு முக்கியம். ஒவ்வொரு நாளைக்கும் சிறப்பு படையல் விநாயகருக்கு வைக்கணும். நல்லா தூபதீபம் காமிக்கணும். நல்லா ஊதுபத்தி வாசனை நல்லா இருக்கணும். முக்கியமாக இதில் நைவேத்தியம் வைக்கிறதுல குறை வைக்கக்கூடாது. 15 நாள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா இந்த மை வந்து நல்ல பவரான மை செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இப்படிக்கு ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிட நிலையம் மற்றும் ஸ்ரீ பத்ரன் மந்திராலயம், கேரளா மற்றும் கும்பகோணம். நன்றி, வணக்கம்.